ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான சிபிடி 1 எக்ஸாம் வந்து ஏப்ரல் மிட் இல்லனா மேக்குள்ள உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்ப இருக்கக்கூடிய இந்த 40 நாள் 45 நாள் டைமுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். ஒரு எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க எவ்ளோ டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்றீங்களோ, அப்பதான் அந்த எக்ஸாம்ல கிளியர் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும். எந்த இடத்துல நீங்க வீக்கா இருக்கீங்க, எந்த இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எல்லா ஐடியாவுமே பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் எடுக்க எடுக்க தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணணும்னா, நீங்க வீட்ல இருந்து பிரிப்பேர் பண்ணும்போதே, உங்களால எவ்ளோ டெஸ்ட் எடுக்க முடியுமோ, அந்த டெஸ்ட் எல்லாமே நீங்க அட்டெண்ட் பண்ணணும். ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60 வருது, இல்ல 55 வருது அப்படின்னா, எந்தெந்த டாபிக்லாம் வீக்கா இருக்கீங்களோ, அந்த டாபிக் எல்லாத்துக்குமே சாப்டர் டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட். மேத்ஸ்ல வீக்கா இருக்கீங்கன்னா, மேத்ஸ் ஃபுல்லா செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும். அந்த டெஸ்ட்ட அனலைஸ் பண்ணணும். நீங்க எடுக்கக்கூடிய டெஸ்ட் வந்து 1 1/2 மணி நேரம் டைமா இருக்கு அப்படின்னா, அத அனலைஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு 3 ஹார்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்க. அதுல மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர் எல்லாமே மிக்ஸடா வரும். அந்த டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ ஜெனரல் அவேர்னஸ்ல ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா, அந்த கொஸ்டின் அது எந்த டாபிக் கீழ வருதோ அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். மேத்ஸ்ல உங்களால ஒரு அல்ஜிப்ரா கொஸ்டின் வந்து குடுத்திருக்க டைமுக்குள்ள சால்வ் பண்ண முடியலன்னா, அந்த அல்ஜிப்ரா டாபிக்க அகைன் ரிவைஸ் பண்ணணும். ஸோ இப்படி ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்து நீங்க 2வது டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது, கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து உங்களோட ஸ்கோர் வந்து 2வது டெஸ்ட்ல இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த 2வது டெஸ்ட்ல நல்லா அனலைஸ் பண்ணிட்டு 3வது டெஸ்ட் போடும்போது இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். 4வது டெஸ்ட் போடும்போது இத விட இம்ப்ரூவ் ஆகும். அப்படியே ஒரு 10 டெஸ்ட், 15 டெஸ்ட்க்கு மேல நீங்க போகும்போது, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இந்த டெஸ்ட்ட நாம இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். இதுல இந்தந்த கொஸ்டின் தான் அட்டெண்ட் பண்ணணும். இந்த கொஸ்டின எடுக்கக்கூடாது. இந்த கொஸ்டின்ல இவ்ளோ டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எல்லா ஐடியாவுமே டெஸ்ட் எடுக்க எடுக்க தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? சோ இதுக்காக தான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து குடுத்திருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்க்கான டைம் டேபிளும் புரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே. சோ எத்தன டைம்னாலும் இந்த டெஸ்ட்ட வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி சிபிடி 1 ஓட டெஸ்ட், சிபிடி 2 ஓட டெஸ்ட் 2மே கவர் பண்ற மாரி குடுத்திருப்போம். டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணதுமே இன்ஸ்டன்ட்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களோட சொல்யூஷனும் பாத்துக்கலாம். இப்போ ஒரு சாப்டர்ல வீக்கா இருக்கீங்கன்னா, அந்த சாப்டருக்கான டெஸ்ட் எடுத்துக்கலாம். அது கரண்ட் அஃபேரால இருக்கட்டும், இல்ல மேத்ஸ், ரீசனிங், இல்ல மேத்ஸ்ல நம்பர் சிஸ்டம், இல்ல மேத்ஸ்லயே மென்சுரேஷன் டாபிக், ரீசனிங்ல பசில்ஸ்ன்னு அந்த குறிப்பிட்ட டாபிக்குக்கும் நீங்க டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த செக்ஷன் ஃபுல்லாவும் நீங்க டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபுல் டெஸ்ட்டும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு புரொவைட் பண்ணியிருப்போம். டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ நம்ம டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 599. சோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து இன்னைக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க. என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சோ டோட்டலா 5 ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சோ மற்ற நாட்கள்ல நீங்க ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 599 இருக்கும். சோ ஸ்டூடண்ட்ஸ் ஜிபே பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் வந்து 499 வந்து பே பண்ணுவாங்க. சோ இன்னைக்கு நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, இந்த அமௌண்ட் எதுவுமே பே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் 399 மட்டும் பே பண்ணி என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இந்த ஆஃபர் பிரைஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இந்த மெசேஜ நம்ம டீமுக்கு சென்ட் பண்ணுங்க. இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்ன்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா, டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா, டீம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஆட் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து குடுத்திருப்போம். சோ டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு அதோட சொல்யூஷனும் இங்கேயே நீங்க பாத்துக்கலாம். சப்போஸ் நீங்க தமிழ்ல டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, இத சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்ல ஓப்பன் ஆகும். சோ நீங்க தமிழ்லயும் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வியூ சொல்யூஷன் குடுத்துட்டு, அதோட டீடைலான சொல்யூஷனும் பாத்துக்கலாம். சைட்ல டைமர் பாத்தீங்கன்னா 1 1/2 மணி நேரம். ஃபுல் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்கன்னா 1 1/2 மணி நேரம் டைம். அதே சாப்டர் டெஸ்ட் ஒரு 10 மார்க் டெஸ்ட், 20 மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்கன்னா, அதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம், 15 நிமிஷம் டைம்ன்னு அந்த டெஸ்ட்டுக்கு தகுந்த மாரி டைம் வந்து குடுத்திருப்போம். சோ டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு அதோட டீடைல் சொல்யூஷன் பிளஸ் உங்களோட ரேங்க்கும் இதுலயே பாத்துக்கலாம். எத்தன டைம்னாலும் நீங்க வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெஸ்ட் நம்பர் 4 வந்து இன்னைக்கு அட்டெண்ட் பண்றீங்க. இன்னொரு 10 டேஸ்க்கு அப்புறம் அந்த டெஸ்ட்ட நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இன்னொரு டைம் நீங்க அட்டெண்ட் பண்ண வரீங்கனாலும், சோ அந்த டைமும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ எத்தன டைம்னாலும் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களோட சொல்யூஷனும் பாத்துக்கலாம். ரேங்க்கும் பாத்துக்கலாம். இன்னைக்கு நீங்க என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு குளோஸ் ஆகிரும். சோ டோட்டலா 5 ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த ஆஃபர யூட்டிலைஸ் பண்ணி என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் இந்த நம்பர உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஆஃபர் வந்து இன்னைக்கு குளோஸ் ஆகிரும். ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா, டெலகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க.
இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.